ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் டீ காஃபியோடு சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இந்த வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம். இனிப்பு ரொம்ப நிறையா இருக்கும். உங்களுக்கு வீட்டில் நான் எடுத்துருக்கிறது கற்பூர வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எந்த வாழைப்பழம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த 2 வாழைப்பழத்தை தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் இல்லைன்னா நெய்யில் லேசாக எதை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன பவுலில் அரை பவுல் துருவின தேங்காய், அரை பவுல் ரவை, வறுத்த ரவை, 2 ஏலக்காய். நீங்கள் எந்த அளவில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் அளவுகளை நீங்கள் மாற்றி செஞ்சுக்கலாம். இது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கற்பூர வாழைப்பழம் இனிப்பாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் போட்டுக்கலாம், இல்லைன்னா சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி மாவு நான் இந்த பவுலில் தான் அளந்திருக்கேன். இந்த பவுலில் அரை பவுல் எடுத்துக்க போகிறேன். அரை டம்ளர் காய்ச்சின பால். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். எப்பவுமே ஸ்வீட் செய்யும்போது சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பிஞ்சு சால்ட்டு நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாழைப்பழம் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஆனால் சாப்பிட மாட்டாங்க. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி ஒரு ஸ்நாக்ஸாக, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இப்போது இந்த வாழைப்பழத்தை பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மசிச்சிடலாம். வாழைப்பழம் நல்லா மசிச்சாச்சு பாருங்கள். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய் இன்னும் அதிகமாக வேணும்னா கூட நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பழத்தை இதெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா நீங்கள் நெய்க்கு பதில் எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இது எண்ணெயில் கொஞ்ச நேரம் நெய்யில் இதை வதக்கி எடுத்துக்கலாம். நெய்லேயே நல்லா வதக்கியாச்சு வாழைப்பழம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ரவை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஏலக்காய், ஒரு 1/4 பவுல் பச்சரிசி மாவு, அப்புறமா சின்ன டம்ளரில் அரை டம்ளர் பால் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம போண்டா ரெடி பண்ணி எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த சூடு ஆறட்டுங்க, நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ சூடெல்லாம் நல்லா போயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் பண்ணிக்கலாம். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஸ்நாக்ஸு வீட்டில் இல்லாத சமயத்தில் வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப சூப்பராகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நம்ம பால்ஸ் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ ஹீட்டான எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம்.
இது ஃப்ரை ஆனதும் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இது மாதிரி லைட் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பழ போண்டா ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி மாவு சேர்த்தனால கிறிஸ்பியாக இருக்கும், உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி யூஸ் பண்ணி வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.